ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வேஸ்ட் எம்டி பாட்டிலை வச்சு நம்ம ஒரு பிடிஎஸ் ஸ்னோ குளோப் தான் பண்ண போகிறோம். நீங்கள் பிடிஎஸ் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்டில் இந்த மாதிரி சிம்பிளை தட்டி விட்டுப்போங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னோ குளோப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி எம்டி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூட்ரெல்லா பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதில் இருக்கிற இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாங்க ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போது இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுவில் செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கார்டு எடுத்திருக்கேன். நேம் சைடு நான் பேப்பரால் கவர் பண்ணிக்கிட்டேன். இதில் தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு சிம்பிளை பிடிஎஸ் சிம்பிளை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதே மாதிரி ஃபோனில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்களே உங்களால் வரைய முடியும்னா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதில் தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இன்னொரு பீஸும் தான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அவுட்லைன்லாம் கொடுத்து கலர் பண்ணிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பென்சில் யூஸ் பண்ணி இதை டார்க்காக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போது பர்பிள் கலர் தான் வேணும். அதுக்காக நான் ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு கலர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அங்கே நான் கீழே பர்பிள் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். மேலே பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு மேலே ஹார்ட்க்கு பர்பிள் கலர் ஸ்கெட்சில் கலர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நாம் 2 பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு அதை பின்னாடி வச்சுருங்க. திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு மேலேயே எம்டியான பேப்பர் இருக்கும்ல, நம்ம எதுவுமே பண்ணாத பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் டேப் ஒட்டிக்கோங்க. லைட்டாக ஒட்டிக்கோங்க, ரொம்ப அழுத்தாதீங்க. கரெக்டாக லைட் முன்னாடி இப்படி வச்சு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட் ஆர் பேட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்டில் இந்த பேப்பரை நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் இதில் ஃபெவிகால் வச்சு அந்த பேப்பரை ஒட்டிக்கிறேன். பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். இப்போ சைடில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு அவுட்லைன் போட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக கிடைக்கும். இதே மாதிரி இந்த இன்னொரு ஷீட்டையும் நம்ம ஒட்டிக்கலாம். இதை இன்னும் பார்த்து ஒட்டணும். ஏன்னா பின்னாடி இப்போது கட் பண்ணும்போது பின்னாடியும் கரெக்டாக கட் ஆகணும். அதுக்காக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அந்த பேப்பரை இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போது இதில் நம்ம ஃபுல்லாக டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். சின்ன கேப் இல்லாத மாதிரி சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே போச்சுன்னா நம்மளோட ஸ்கெட்செல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும் அந்த பேப்பரே. பார்த்து கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி, வாட்டர் உள்ளே போகாத மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி பார்த்தேன். அது ஒழுங்காக நிற்கலை. அதனால தான் நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். பார்த்து மூடி க்ளோஸ் பண்ணி பார்த்து எந்த சைடு நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஒட்டிக்கோங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட கார்டு விழாத மாதிரி எல்லா பக்கமும் பார்த்து ஃபுல்லாக சுற்றி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த லேபிள் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த பாட்டில் எடுத்து அதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த வாட்டரில் சில்வர் கலர் கிளிட்டர் போட்டுக்கிறேன். சில்வர் கலர் கிளிட்டரும் கோல்டு கலர் கிளிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஸ்டார்ஸ் போட்ட சம்கீஸ் அந்த மாதிரி நிறைய எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு டைட்டாக மூடும். பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிற கார்டு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்னோ குளோப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே கூட விடலாம், இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் அந்த கேப்போட அளவு நீங்கள் இதில் மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இதில் பர்பிள் கலர்
பேப்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லைனா பர்பிள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ஆர் பிளாக் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்பிள் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து மெஷர் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கலர் பேப்பர் எடுத்து நம்ம வந்து அந்த கேப்பில் வந்து ரவுண்டாக சுற்றி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிகால் வச்சு தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து அப்படியே விடணுன்னா விட்டுறலாம். பாருங்கள், இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேலே இதை கவர் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் அதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு திக்கான அட்டையை எடுத்துக்கிட்டு நான் வந்து அதில் ஆல்ரெடி பிடிஎஸ் லோகோ வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது அதை வந்து நான் ஸ்கெட்ச் வச்சு டார்க் பண்ணி அதை வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். கீழேயும் அதே மாதிரி பிடிஎஸ்னு எழுதி. இப்போது பர்பிள் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நான் வந்து சும்மா மேலே ஒரு குட்டி ஹார்ட், கீழே ஒரு குட்டி ஹார்ட் 2 பக்கமும் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கிற லோகோ எடுத்து மேலே கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நாம் கீழே பர்பிள் கலர் பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல, அது மேலே நான் பிடிஎஸ்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிடிஎஸ் ஸ்னோ குளோப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கமெண்டில் வந்து நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கான சேலஞ்ச் தாங்க. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.